ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு நம்ம ராகி இட்லியோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி செய்கிறோங்கிறத மெஷர்மெண்ட்ஸ் ப்ளஸ் அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய வெங்காய குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராகி இட்லிக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1.5 ஆளாக்கு ராகி, முழு ராகி இருக்கு இல்லையா, அதை எடுத்து 1.5 ஆளாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி வந்து 1.5 ஆளாக்கு. இந்த 1.5 ஆளாக்குன்னு தான் நம்மளுக்கு வந்து 4லேருந்து 7 பேருக்கு சரியாக இருக்கும். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணணும். ராகியில் வந்து ரொம்ப அழுக்கு இருக்குங்க, அதனால் நல்லா கையில் பிசைஞ்சு நம்ம வந்து அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2லேருந்து 3 தண்ணி போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நான் 1 ஆளாக்கு எடுத்திருக்கேன். அது உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா, உளுந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா தான் நம்ம வந்து மாவு அரைக்கும் போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இல்லை ஃப்ரிட்ஜில் இல்லை, நம்ம ஐஸ் கட்டி போட்டு கூட அரைச்சிக்கலாம். அரிசியும் உளுந்தும் வந்து நான் 2 ஹவர்ஸ் பிஃபோர் தான் ஊற வச்சுருக்கேன். ராகியை வந்து 5 to 6 ஹவர்ஸ் ஊறணும். நீங்கள் முளை கட்டின ராகி இருந்தால் கூட போடலாம், சூப்பராக இருக்கும் இட்லி. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் இதை வந்து அரைச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், உளுந்து ஏற்கனவே அரைச்சிட்டேன். இப்போ ராகி மாவை வந்து அரைச்சிட்ருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மில்லட்ஸ் இட்லியெல்லாம் யாரெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மில்லட்ஸ் இட்லின்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து 6 to 8 ஹவர்ஸ் ஊர்னா, அதாவது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், நெக்ஸ்ட் டே பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்குன்ட்டு. நம்ம இப்படி கரண்டியில் எடுக்கும்போதே லைட் வெயிட்டாக இருக்கும். இப்படி எடுத்து இப்படி போடும்போது அழகாக டக்குன்னு விழணும். அப்படி விழுந்ததுன்னா நம்ம இட்லியே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இதுக்கு மேட்சிங்காக இப்போ வந்து நம்ம வெங்காய குருமா தான் வைக்க போகிறோம். அதுக்கு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா போட தேவையில்லை, பொடியாக கூட போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் ஃபைனலாக. அப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கசகசா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைச்சும் போடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு அந்த குருமாவில் நடுநடுவில் அந்த கசகசை வரும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் போட்டிருக்கேன். நான் வந்து 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பொடிசாக நறுக்கி போட்டிங்கன்னா இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. அதுக்குமா கருவேப்பிலை நல்லா ஒரு கை கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் இந்த பொட்டுக்கடலையும் தேங்காயும் நல்லா மசிஞ்சு வரும். இந்த குருமா வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற ஸ்டெப்ஸோடு பண்ணும்போது செம்மையாக வருங்க. இது வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இட்லிக்கு ஃபஸ்ட்டு மேட்சிங் இது சூப்பராக இருக்கும். அப்புறம் இஞ்சியும் பூண்டும் தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு, கல் உப்பு, ஏன்னா இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இல்லையா. வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க, ஆனால் நல்லா அந்த பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் அது நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் தான் இதில் அதிகமாக இருக்கணும். அப்போ மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், இது ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலாவும் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது நல்லா இது பண்ணால் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா மைய மழன்னு இருக்கணும். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி தான் போடணும். நான் மிக்சியில் ஏற்கனவே கொஞ்சம் இருக்கனால அதில் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா பாருங்கள், பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த குருமா வந்து பக்கத்து வீட்லேயே கேட்பாங்க, இன்றைக்கி என்ன சிக்கன் குருமாவா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சிக்கனே போட்டிருக்க மாட்டோம் இதில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் திண்டுக்கல் போயிட்டு வந்த உலாக் வந்து எல்லோரும் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிங்க, நல்லா போயிட்டு வந்தீங்க, என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த சிறுமலை கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இப்போ வந்து சுடு தண்ணி போட்டுட்டேன். எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை அளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சாதான் நம்மளுக்கு வந்து குருமா வந்து அதோடைய டேஸ்ட் வரும், குருமா டேஸ்ட்டு. இப்போ இந்த குருமா டேஸ்ட் வரதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, புதினாவை வந்து ஒரு கைப்பிடி புதினாவை வந்து நல்லா
பொடிசாக நறுக்கி அதில் சேர்க்க போகிறேன். சிறுமலையில் வந்து நிறைய பசங்களுக்கு பிளேயிங் ஸ்டேஷனெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்கா நீங்கள் துணி போட்டு இட்லி செய்யுங்கக்கா சூப்பராக இருக்கும், ஏன் துணி போட்டு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காண்டி நான் வந்து இன்றைக்கி துணி போட்டு செய்கிறேன். இது பாருங்கள், மாவு பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக அழகாக புசு புசுன்னு வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் வர்றது தெரியுதுங்களா? அந்த பபுள்ஸ் வந்தாலே நம்ம இட்லி வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம இட்லி தட்டில் போட்டிருக்க அந்த துணியில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து தண்ணி சுட வச்சுருக்கணும். ஒரு 5 to 10 minutes வந்து தண்ணி நல்லா கொதிக்க இருக்கும்போது நம்ம இட்லி தட்டை வந்து எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க 7 minutes உங்களுக்கு இட்லி ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து அப்படியே தண்ணி கொதிக்காமல் வச்சுட்டிங்கன்னா லேட் ஆகும், இட்லியும் வந்து உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ இட்லி தட்டை மூடி வச்சாச்சு. நம்ம குருமாவும் பாருங்கள் நல்லா தலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த குருமா வந்து நீங்கள் ஒரு 10 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் புதினா கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சாதான் நம்மளுக்கு வந்து குருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த குருமா வந்து தோசை கூட சேர்த்து கூட சாப்பிட்லாம். நம்ம இந்த ராகி மாவு இருக்கு இல்லையா, அதில் தோசை செஞ்சிங்கன்னா நல்லா மொறுன்ட்டு தோசை கூட உங்களுக்கு அழகாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக தான் மூடணும், ஃபுல் கவர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இட்லி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு நான் ஒரு இட்லி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி வச்சுருக்கேன். அதில் மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கணும். என் பாப்பா காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி எடுக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அக்கா இட்லி துணியில் போட்டு செய்யுங்கக்கான்னு சொன்னாங்க இல்லையா, துணியில் போட்டு செஞ்ச இட்லி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே செம்மையாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. இந்த இட்லியோட மெஷர்மெண்ட்ஸு உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லியும் இதுக்கு மேட்சிங்காக வெங்காயம் குருமாவும் வச்சு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள். இதில் ஏதாவது நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி செய்யுங்கக்கான்னா கண்டிப்பாக செய்கிறோம். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.